சம்மர் ஹாலிடேக்கு எனக்கு எத்தனை நாள் லீவ் தெரியுமா? 5 நாள். அப்படியா? இந்த வருஷம் அம்மாவும் 5 கிலோ வெயிட் அதிகமாயிட்டாங்க. நான் பார்லர் போய் எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 5 நாள். நோஹாரா ஃபேமிலி கோ கோ. ஷின்சான், என்ன பத்தி எதுக்காக பேசுற? இவன் எங்க சொல்ற பேச்ச கேக்குறான். சரி சொல்லுங்க, இந்த தடவை நாம கோடை விடுமுறைக்கு எங்க போகலாம்? முன்னாடியே பிளான் போட்டு நாம போகணுங்க. ஆமா. ஓகே, இந்த வருஷம் நாம வித்தியாசமா செய்ய போறோம். இந்த வருஷம் விடுமுறைக்காக நாம செலவு பண்ற ஒவ்வொரு காசையும் பிரயோஜனமா செலவு பண்ணணும். இதுக்கு ஒரு பேர் வைப்போம். நோஹாரா ஃபேமிலியின் விடுமுறை நாட்கள். சந்தோஷம், திருப்தி, சுவாரஸ்யமான பயணம் எல்லாமே இருக்கும். இந்தாங்க, எல்லா பேம்ப்ளெட்ஸும் இதுல இருக்கு. நாம இந்த ஊருக்கு போகலாமா பாருங்க. ஹவாய்க்கா? ஆமாங்க, நல்ல ஊர் தான். ஹவாய்க்கே போகலாம். அங்க போயிட்டு பீச்ல நான் ஜாலியா டான்ஸ் ஆடுவேப்பா. ஹவாய்க்கு போறோம். ஆனா ஹவாய்க்கு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன், லீவு கம்மியா இருக்குங்கிறதுனாலயா? அதிகமா செலவாகும். ஷபா, சந்தோஷம். ஏதாவது பிளான் போடலாம்னு சொல்றாங்க. நல்ல இடமா சொன்னா அதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லன்றாங்க. என்ன பண்றது? நாம பணக்காரங்களா இருந்தா ஏன்பா இத பத்தி எல்லாம் யோசிக்க போறோம்? ஹேய், நாம போகிறதுக்கு இங்க பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு. இது பாத்தீங்களா? என்னது, அவுட்லெட் மாலா? என்னது, மாலுக்கு போகணுமா? உங்க அம்மா தான் சொல்றா. அவுட்லெட் மால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை நாங்க அங்க கூட்டிட்டு போயிருக்கோம். இந்த மால்குள்ள நிறைய கடைங்க இருக்கு. அங்க எல்லாமே இருக்கும். சூப்பரே. என்னாச்சு? என்ன ஷின்சான்? பாருங்க, பெரிய சைஸ்ல இருக்கிற கண்டமோ ரோபோட்டா? அதோட மூவி இருக்காமே, இருங்க பாப்போம். இந்த கோடை விடுமுறையில மறக்காம என்ன பார்க்க வாங்க. காசுகாபே சென்ட்ரல் பார்க்ல தான் கண்டமோ ரோபோட்டோட சிலை இருக்கு. அங்க வந்தா நீங்க அற்புதங்களை பார்க்கலாம். உடனே அங்க போகலாம். எனக்கு காண்டம் ரோபோட்ட பார்க்கணும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்படியா? சரி போலாம். இந்த இடத்துக்கு போறதுக்கு அதிக பணமும் செலவாகாது. நீ சொல்றதும் சரிதான். சண்டேல அவுட்டிங் போற மாதிரி நாம போயிட்டு வந்துடலாம். நீங்க எதுக்காக அங்க போகணும்னு சொல்றீங்க? அந்த இடத்துல சம்மர் கேம்ப் கூட நடக்குமா? நாம அங்க ஓபன் ஸ்பேஸ்ல பார்பிக்யூ செட் பண்ணலாம். சிம்பிளா இருந்தாலும் பெஸ்டா இருக்கும். என்ன? கேம்ப் எல்லாம் தேவையில்ல. காண்டம் ரோபோட்ட பார்க்க நாம அங்க போகணும். எனக்கும் கேம்ப்ல கலந்துக்க இஷ்டமே இல்ல. ஏன் அப்படி? முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது ரொம்பவே கஷ்டமானது. ரெண்டாவது, குழந்தைங்களை நாமளே தான் பாத்துக்க வேண்டியிருக்கும். அதுவும் கஷ்டம். வேற என்ன? அங்க பூச்சிகள் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. நான் அங்க வரல. காண்டம் ரோபோட்ட பார்த்துட்டு வந்துருவோம். நாம அது கூட சேர்ந்து விளையாடலாம். நிறைய போட்டோ கூட எடுத்துக்கலாம். நல்லா ஜாலியா இருக்கும். வாங்க போகலாம். சரி ஷின்சான், நாம அதை மட்டும் பாத்துட்டு வந்துடலாம். நான் உங்க கூட வரலை. எதுக்கு வர மாட்டீங்க? போன தடவை இந்த மாதிரி தான் உனக்கு போனோம். இங்க பாருங்க, இது ரொம்ப சீப்பா இருக்கு. ஐயோ, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது, எதை எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. நீ எப்பதான் முடிப்ப? ஷின்சான் எங்க? மேடம், உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. இது எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வாங்கணும். அத நான் உனக்கு சொல்றேன். ஏன் கூட வா. இவன் தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நான் ஷாப்பிங் முடிச்சிட்டேன். ஒரு வழியா முடிச்சிட்டீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். ஆமா, அப்படி நீ என்னதான் வாங்குன? இங்க பாத்தீங்களா, நான் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். உன்கிட்ட 10,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொன்னா மொத்த காசுக்கும் நீ சாக்ஸ வாங்கிட்டு வந்த. எதுக்காக அப்படி பண்ண? அவங்க போட்டுக்கிறதுக்காக வாங்குனாங்க. அங்க நிறைய பொருள் இருந்ததா, எதை வாங்குறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்காக தான் மாலுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். மாலுக்கு போறதுல என்ன பிரச்சனை? கேம்புக்கு போனதா கஷ்டமா இருக்கும். மால்ல எந்த கஷ்டமும் இருக்காது. கேம்புக்கு போனா நாம எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அப்ப நீங்க மட்டும் அங்க போயிட்டு வாங்க. எனக்கு காண்டம் ரோபோட்ட பார்த்தே ஆகணும். உங்க அப்பா எங்க விட போறாரு? கேம்புக்கு போனா அடம் பிடிக்கிறாரே. நீ அங்க வந்து பாத்தீனா அந்த கேம்ப உனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீ என்ன சொல்ற? உனக்கு அப்பா கூட கேம்புக்கு போகணுமா இல்ல என் கூட வந்து காண்டமா பார்க்கணுமா? அவுட்லெட் மாலுக்கு தானே போகணும்னு சொல்லுவேன். கேம்புக்கு தானே போகலாம்னு சொல்லுவேன். ஹவாய். சரி, நாம எல்லாரும் ஹவாய்க்கே போயிட்டு வந்துடலாம். இப்பவாவது நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்களே. ஆமா ஷின்சான், நாம எல்லாரும் இந்த முடிவுக்கு சம்மதிச்சிருக்கோம். அதனால ஹவாய்க்கே போயிட்டு வருவோம். வேற என்ன பண்றது? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நாம ஹவாய்க்கே போகலாம். அப்ப ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு. ஆமா ஷின்சான். எனக்கு ஒரே ஒரு கவலைதான், அங்க போயிட்டு வந்தா நிறைய செலவாகும். ஆமாமா தெரியும். அப்பாவோட மனசு அம்மா மாத்த பாக்குறாங்க.
இந்த ஹோட்டல்ல புக் பண்ணலாம், நமக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். நிஜமாவா? அப்ப ஓகே, சீக்கிரமா ஹவாய்க்கு போக ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா அங்க ரூம் இல்லையாமே. ஒரு நிமிஷம், இது பாருங்களேன், குழந்தையோட வர ஃபேமிலிக்கு 5% டிஸ்கவுண்ட் தராங்களாம். 5% பெரிய விஷயம் தான். ஆமா, இத பாத்தீங்களா? ஹோட்டலும் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. இதோ ஆஹா, இங்க ஓஷன் வியூ ரூம் இருக்கு. அப்படின்னா என்னதுப்பா? ஓஷன் வியூவை கேக்குறியா? நம்ம ரூம்ல இருந்துகிட்டே கடலை பார்க்க முடியும். அப்படியா? அப்ப பக்கத்துலயே பீச் இருக்கும், நாம நினைச்ச நேரம்லாம் போய் பீச்ல விளையாடலாம்ல. எப்ப வேணும்னாலும் பீச்ல போய் விளையாடலாம். சூப்பரே, நான் பீச் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இரு முதல்ல எல்லாத்தையும் புக் பண்ணுவோம். அம்மா, ஒரு டவுட், ஷீரோவையும் ஹவாய்க்கு நம்ம கூட்டிட்டு போலாமா? ஷீரோவெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஷீரோவை நாம பக்கத்து வீட்லயோ இல்லனா நம்ம ஆண்டி வீட்லயோ தான் கொடுத்துட்டு போக முடியும். அப்படியா? பாவம் ஷீரோ, நீ எங்க கூட ஹவாய்க்கு வர முடியாது. நிஜமாவே ஹவாய்க்கு தான் போக போறோமா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இந்த ஓஷன் வியூ ரூம் இருக்குல்ல, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீப்பா தான் இருக்கு. பாருங்க. ஆமாமா, பீச் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. கடலை அங்க இருந்து பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு ஆன்லைன்ல 5 மணிக்குள்ள புக் பண்ணோம்னா இன்னும் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அப்படியா? டைம் என்ன ஆகுது? 5 நிமிஷம் தான் இருக்கு. குழந்தைய கூட்டிட்டு போறதுனால 5% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஆன்லைன்ல புக் பண்ணா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓஷன் வியூ ரூம் ஒண்ணுதான் இருக்கான். அப்பா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஹரி, சரி, போகலாம். போலாமா? நொஹாராவின் கோடை விடுமுறை, சந்தோஷம், திருப்தி, சுவாரஸ்யமான பயணம், இது எல்லாமே இதுல இருக்கும். நல்லாவே இருக்கும். பட்ஜெட் பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களப்பா? இப்பயே அதை ஞாபகப்படுத்துற. சீக்கிரங்க, வேற யாராவது புக் பண்ணிட போறாங்க. சரி, தெரியாம ராயல் ஸ்வீட்டை நான் பிரஸ் பண்ணிட கூடாது. அப்படி பண்ணிடாதீங்க. என்ன ஆச்சுங்க? கண்டிப்பா நாம போகணுமா? என்னது? சரி சரி, இந்த வருஷம் நாம ஹவாய்க்கு தான் போக போறோம். நானும் முடிவு பண்ணிட்டேன். நீங்க அழுத்த மாட்டீங்க, நானே அழுத்துறேன். அச்சச்சோ, ராயல் சூட் பிரஸ் பண்ணிட்டான். அதோட அங்க ஓஷன் வியூவும் கிடையாது. சந்தோஷம். ஒழுங்கா நானே பிரஸ் பண்ணிருக்கலாம். ரூம் இல்லையா? என்னது இது? அதுக்குள்ள புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சு. நாம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கணும். ஆசையை காட்டி இப்படி கவுத்துட்டீங்களே. மன்னிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, வழக்கம் போல இந்த விடுமுறைக்கு பக்கத்து வீட்டுக்கே போயிடலாம்.